கொத்து சப்பாத்தி ஈஸி அண்ட் சிம்பிளா எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய், சோம்பு, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பில தழை இலை, 2 பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6 சப்பாத்திய இந்த மாரி பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி கூட 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டு, சப்பாத்தியும் முட்டையும் பைண்ட் ஆகறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் முட்டையும் நல்லா பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் கறி குழம்ப சேர்த்துக்கிட்டேன். எம்ப்டி சால்னா எந்த நான்வெஜ் குழம்பு எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்தா சப்பாத்திலாம் குழம்ப உறிஞ்சு நல்ல ஜூஸியா டேஸ்ட்டா இருக்கும். குழம்புலயே எல்லா ஸ்பைசஸும் போட்டனால நான் வேற எந்த மசாலாவும் சேர்த்தல. கடைசியா கொத்தமல்லி இலை, கரம் மசாலா போட்டு ஒரு மிக்ஸ் குடுத்து, ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.